ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இந்த 2000க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால், இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் எகெயின் பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் அது மட்டும் இல்லாமல் நேற்று கொஞ்சம் சின்ன சின்ன நியூஸ் டைம்ஸ் இருந்துச்சு ஃப்ரைடே மார்க்கெட்டில். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டில் மார்க்கெட் எவ்வளோ தான் டவுன் சைட் வந்தாலும் மார்க்கெட் திரும்பவும் என்ன நடந்துச்சு, இந்த 1978 1977 ஸோ அந்த ஜூனில் திரும்பவும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பவும் மார்க்கெட் எகெயின் பை சைட் தான் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்லி ஒரு லாங் கேண்டிலாக க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல ஒரு லாங் கேண்டிலாக எகெயின் திரும்பவும் மார்க்கெட் எபோவ் இதுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம் தான், இது ஒரு வார் சுச்சுவேஷன். ஸோ இந்த வார் சுச்சுவேஷனால மார்க்கெட் கண்டினியூஸாக இப்போ 3 வீக்காக மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் 2000 மட்டும் எதிர்பார்க்குறோன்னு. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு நல்ல ப்ராஃபிட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம மெயினில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ மந்த்லேருந்து போய்க்கிறோம். ஸோ மந்த்லேருந்து போகிறதுக்கு முன்னுக்கு நமக்கு மந்த் க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் நமக்கு ஒரு 3 டேஸ் இருக்குது, 2 டேஸ் இருக்குது. 30, 31 முடிஞ்சதுக்கு பிறகு தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் தெரியும் மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ நல்ல ஒரு லாங் கேண்டில். ஸோ அந்த லாங் கேண்டில் மேபி எகெயின் திரும்பவும் 1990 இல்லாட்டி 1968 கீழே மேபி க்ளோஸ் வச்சா கட்டாயம் மார்க்கெட் திரும்புறதுக்குரிய டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சுச்சுவேஷன் இருக்கு. பட் இது டெக்னிக்கல் ரீதியான அப்டேட். நம்ம வார் சுச்சுவேஷன் ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியாக பார்க்க போனால் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இதில் நம்ம தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிறோம். நமக்கு இதில் தேவையான பாயிண்ட்ஸ் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இது கட்டாயம் தேவை. இந்த ஜூன் இந்த 1990. ஸோ இதில் 1990 எடுத்துக்கிறேங்க. நான் 90 எடுக்கிறேன். ஸோ இது அப்ராக்ஸாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இருக்கிற இந்த வீக்கையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் அப்டேட் 1969. ஸோ 2070 இல்லாட்டி 69 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. மேபி இதை பிரேக் அவுட் பண்ணால் 2100 2120 மட்டும் எதிர்பார்க்கலான்னு ஒரு ரூமர்ஸ் இருக்குது. பட் கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. இதுக்கு மேலே பிரேக் பண்ணால் தான் நமக்கு ஒரு நியூ ஒரு ஹை நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நியூ ஹையை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் வரப்போகிற டேஸில் நம்ம அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் புல்லிஷ் தான், எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இதில் தேவையான பாயிண்ட்ஸ் இப்போ இதில் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். இன்னொரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். இதில் இதுவும் நல்ல மெயினான ஒரு பாயிண்ட். 1965 வரும். நான் 1965 எடுக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட்டில் கண்டினியூஸாக புல்லிஷ். ஸோ புல்லிஷ் வீக்லி இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ க்ளோஸ் வச்ச இந்த ஜூனை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கிறோம். நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜூன். ஸோ இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 2010 எடுக்கிறேன்னா ஸோ அது ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2010 அப்ராக்ஸாக 2010 எடுப்போம். ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா தெரியும் 2010க்கு மேலே இந்த இடத்துல நிறைய இந்த ஜூன் இருக்கு. 2048. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா தெரியும் 2017. ஸோ இது 2021 எடுக்கலாம்னு நினைக்கிறேன். 2021. ஸோ இந்த 3 ஜோனை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. என்ன ரீசன்னா இது ஒரு சப்ளை ஜோன் தான். ஏன்னா டெக்னிக்கல் ரீதியாக பார்க்கல இது ஒரு சப்ளை ஜோன். நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாமே பாருங்கள், இது ஒரு சப்ளை ஜோன். பட் இதில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் போகிறதுக்குரிய கன்ஃபர்மேஷனாக ப்ரீவியஸாக பார்த்த எந்த வீக்லி சார்ட்டும் இந்த மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல, கண்டினியூவாக ஒரு புல்லிஷாக க்ளோஸ் வைக்கல. ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இதுக்கு மேலேயும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணினா புது நியூ ஒரு ஹை கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம டெக்னிக்கல் ரீதியாக மட்டும் அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் எகெயின் இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணால் எகெயின் திரும்பவும் இந்த ஜூனில் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். எகெயின் இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இதுலேயும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வீக்லி சார்ட்டில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணியாச்சு. இதில் இன்னொரு கீ ஜோன் ஒன்று இருக்குது. கீ ஜோன் நம்ம இப்போ எடுத்துக்கிடுவோம். இந்த 1980. ஸோ 1980 ஒரு நல்ல கீ ஜோன். என்ன காரணம்னா 1980 கீழே மார்க்கெட் எப்பயுமே க்ளோஸ் வைக்கல.
ஸோ மார்க்கெட் புல்லிஷில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ தூரம் டவுன் போனாலும் திரும்பவும் எகெயின் மார்க்கெட் வந்து அதே ஜோனுக்கு ரிட்டர்ன் திரும்ப வருது. ஸோ இப்போதைக்கு கீ ஜோன் எடுப்போம். ஃபிபனாச்சியில் நம்ம வேறு கீ ஜோன் ஒன்று எடுப்போம். 1980. ஸோ அதை நான் ரெட் கலராக ஆட் பண்ணுறேன். என்ன ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இந்த இடத்துல 2 டேஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிச்சு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகுது, எகெயின் மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். பட் அப்படி நடக்கல. எகெயின் ஒரு டோஜி மாதிரி கிரியேட் பண்ணிட்டு எகெயின் 3 டேஸ் மார்க்கெட் திரும்பவும் பை சைட் தான் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஜூன். இது உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் இருந்தது, இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த சப்போர்ட் ஜோன் தான் நமக்கு இப்போ என்ன நடந்திருக்கு, ஒரு பிரேக் அவுட் பண்ணி பை சைட் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இந்த 2 ஜோனும் கட்டாயம் முக்கியம். ஏன்னா ஃபியூச்சரில் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் ஒன்று இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகலாம். அப்படி இல்லை மார்க்கெட் இந்த இடத்துல ரிட்டர்ன் திரும்ப வந்துட்டு இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லை எகெயின் இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். திரும்ப இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இதில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இதுலேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜோன்களை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். இந்த ஜோன் நம்ம இது ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கிறனால எடுக்கலாம். இந்த ஜோன் இது நல்ல ஒரு ஜோன். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வெயிட் பண்ணிச்சு சைட்வே. ஸோ அந்த சைட்வே வந்து இப்போதைக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நாங்களே எதிர்பார்த்தோம் டவுன் சைட் பிரேக் அவுட் பண்ணணும். டவுன் சைட் பிரேக் அவுட் பண்ணல, பை சைட் தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஜோன் வந்து ஃபியூச்சரில் மேபி இது ஒரு சப்போர்ட் ஜோனாக மாறுறதுக்கூடிய சிச்சுவேஷனும் இருக்குது. ஸோ இது இன்ட்ராடேயில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம அப்படியே 4 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் எதுவும் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ லாங் டைம்னு பார்க்கக்குள்ள இது ஒரு ஃபியூச்சருக்கான ட்ரெண்ட் லைனாக எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது நல்ல ட்ரெண்ட் லைன் ஒன்று. ஏன்னா கண்டினியூவாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் மேலே போயிருக்கு. ஸோ பை சைடு எதுவும் ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு போவோம். எகெயின் நம்ம இதோட கனெக்ட் பண்ணலாம். இதோட கனெக்ட் பண்ணாலும் ஸோ பெட்டர் இது வேணாம். இது நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டவுன் சைட்டுக்குள்ளேயே இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோங்க. வேணா இதை கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது வந்து ரெட் கலராக கொடுப்போம். என்ன ரீசன்னா பிரேக் அவுட் பண்ணால் நம்ம டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபியூச்சரில் இந்த ஜூன் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து 4 ஹவர் சார்ட் பார்க்குறோம். கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 ஹவர் சார்ட்டில் இந்த ஜூனில் மார்க்கெட் வெயிட் பண்ண மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் திரும்பவும் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறது 2 விஷயம் தான். இதில் ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கணும். ஸோ மெயினாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடக்க போகுது, பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆக போகுது. ஸோ என்னை பொறுத்தவரையில் பை எடுக்கிறதா இருந்தால் நல்ல கன்ஃபார்மான பை இருக்குது. இதில் இந்த 1928 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண பிறகு நம்ம பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லாமே ஷார்ட் பை தான், லாங் பை இல்லை. இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால், இந்த ஜூனில் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் உங்களுக்கு 2046 மட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 2046 பிரேக் அவுட் பண்ணால் 2070 மட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே பிரேக் அவுட் நடந்தால். ஸோ இதை நோட் பண்ணிக்கிறோங்க. இது நம்ம இப்போயே நோட் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே பை ஓப்பன். ஸோ எகெயின் நம்ம செல் ஆப்ஷன் போகிறதா இருந்தால் கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். இதுக்கு கீழே தான் பிலோ செல் ஜூன். அதுதான் நம்ம கீ ஜூன் நம்ம எடுத்துனோம். ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனை ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ண பிறகு ஒரு லாங் கேண்டில் கிடைக்கணும். ஒரு 4 ஹவரில் 4 ஹவரில் சரி, இல்லாட்டி இன்ட்ராடேல சரி, ஒரு லாங் கேண்டில் நமக்கு கிடைச்சிச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு லாங் கேண்டில், இது ஒரு ரெட் கலராக மாற்றிக்கிடுவோம். இந்த மாதிரி ஒரு லாங் கேண்டில் கிடைச்சா நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம கண்டினியூவாக டவுன் சைட் வந்து கொஞ்சம் லாங் போகிறதுக்குரிய
சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ செல்லுன்னு பார்க்க போனா இதுதான் செல். இதுக்கு கீழே செல். இந்த டைம் மார்க்கெட்ல வந்து பிரேக் அவுட் நடந்தா கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து இந்த 1933 மட்டும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 1933 எதிர்பார்க்கலாம். 1933 விட 1908 இந்த ஜூன் ப்ரீவியஸா இருந்த இந்த ஜூன் மட்டும் மார்க்கெட்ல எதிர்பார்க்கலாம் டவுன் சைட். நம்ம லாங் பார்க்குறோம், வீக்லி சார்ட் பார்க்குறோம். ஸோ ஒன்று மார்க்கெட்டில் இங்கே வர்ற மார்க்கெட் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ அப்படி ஃபோக்கஸ் ஆனால் இந்த ஆப்ஷன் நடக்கும். ஸோ இதை நம்ம க்ரீன் கலராக ஆட் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லை மண்டே மார்க்கெட்டில் இருந்து நிறைய நியூஸ் டைம்ஸ் இருக்கனால மார்க்கெட் திரும்ப எகெயின் என்ன நடக்க போகுது, இந்த ஜோன்லேருந்து பிரேக் அவுட் ஆக போகுது. இதில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும், திரும்பவும் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இது ரெட் கலர். ஸோ ஆல்ரெடி பார்த்துக்கிட்டோம்னா மேபி இவ்வளோ தூரம் வர்ற மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு சரி ரிட்டர்ன் திரும்ப வரலாம், ஃபேக் பிரேக் அவுட் கூட நடக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் செல் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. கட்டாயம் டாப்லஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ வேறு எங்கே நம்மளுக்கு செல் ஆப்ஷன் இருக்குன்னா இந்த ஜூனில் செல் ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு சப்ளை ஜூன். இது ஒரு சப்ளை ஜோன். ஸோ அதனால் நம்ம அதை ரெட் கலராக கொடுப்போம். ஸோ இன் ஃபியூச்சர் மேபி மார்க்கெட் இதிலிருந்து ஒரு லாங் செல் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. இதிலிருந்து மார்க்கெட் வந்து ஒரு லாங் செல் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. டிபெண்ட் நம்மளோட வார் சிச்சுவேஷன், ஜியோ பொலிட்டிக்கல் சம்மந்தமான நியூஸ் அப்டேட் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இருக்கிற 2 அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். இதுதான் 2 அப்டேட். ஸோ என்ன பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது வந்து ஏ ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ ஏ ஆப்ஷன் கிடைச்சால் கட்டாயம் பி ஆப்ஷன் நடக்கும். பி ஆப்ஷன் வந்து இங்கேருந்து ஒரு லாங் செல் நம்ம எதிர்பார்க்கலாம், ஒரு செல். பட் அது எந்த இடத்துல கிடைக்கணும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு ரெசிஸ்டன்ட் கிடைச்சதுக்கு பிறகு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் கிடைக்கிற மட்டும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுலேருந்து நமக்கு இந்த ஆப்ஷன் ஏக்கு பிறகு இந்த ஆப்ஷன் நடக்கலாம். அப்படி நடக்கலை, மார்க்கெட் மண்டே மார்க்கெட்லேருந்து திரும்ப ரிட்டர்ன் இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருந்தால் கட்டாயம் நடக்க போகுது, இது ஒரு பி ஆப்ஷனாக இருக்க போகுது. இப்போ இந்த சாட்டர்டே சண்டேஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து வார் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஓவராக, ரொம்ப இன்னொரு நாடு இன்வால்வ் ஆனால் இல்லாட்டி ரொம்ப கூடுதலான வார் சிச்சுவேஷன் நடந்தால் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகும் மண்டே மார்க்கெட் ஓப்பன் பண்ண பிறகு. ஸோ மண்டே மார்க்கெட்டில் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மண்டே மார்க்கெட் வெயிட் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட்டில் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் வைக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். கீ ஜோன்ஸ் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு மட்டும் கீ ஜோன் பார்ப்போம். ஸோ நான் இந்த லோலேருந்து எடுக்க போகிறேன் 1910 ஸோ லாங் டைம் பார்க்குறதுனால. ஸோ கீ ஜோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1950 இல்லாட்டி 1948. ஸோ இது ஒரு நல்ல கீ ஜோன் தான். கரெக்டாக சொல்லப்போனால் நமக்கு இந்த இதுக்கு கீழே தான் லாங் செல், அதாவது இந்த ஜோனுக்கு கீழே அப்ராக்ஸா சொல்லப்போனால் 1950க்கு கீழே. ஸோ நான் இதை டாட் லைன் கொடுக்குறேன். நல்ல கன்ஃபர்மேஷனான ஒரு ஜூன். ஏன்னா இந்த ஜூனை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. என்ன ரீசன்னா, இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து நமக்கு லாங் செல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் மெயின். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தோம் இந்த 1980. ஸோ நான் 1980 விட இது ஒரு பெஸ்ட்டான ஜூன். இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் இந்த டைம் கொஞ்சம் லாங் சைட் மார்க்கெட் மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. வேணா அதை நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஜோன் 1980க்கு அபவ் பை வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும். இப்போ உள்ள சிச்சுவேஷனில் பை வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது.
மேபி இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஷார்ட் செல் தான் போக போகிறோம், லாங் செல் இல்லை. அதே மாதிரி இதை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம லாங் செல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னுமே நம்ம வந்து பை சைடில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்னு பார்க்க போனால் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னென்ன நியூஸ் இருக்குன்னு. நெக்ஸ்ட் வீக் வந்து நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ ஏடிபி இருக்குது, அதே மாதிரி எஃப்ஓஎம்சி நியூஸ் வந்து நிறைய இருக்குது. அடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, எஃப்ஓஎம்சி ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 2 நியூஸ் இருக்குது. அதே மாதிரி என்எஃப்இ நியூஸ் இருக்குது, அதே மாதிரி பிஎம்ஐ நியூஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன நியூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், மண்டே மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட்டில் எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. நம்ம மண்டே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு தான் கன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் எடுக்கிறத விட தவிர்க்கிறது நல்லா வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் ஒரு எடுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து நியூஸ் டைம் அனலைஸ் பண்ணுங்கள், ஃபண்டமெண்டல் பற்றி படிங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ரன் ஆக போகிறது வார் சிச்சுவேஷனும் ஃபண்டமெண்டல் தான். டெக்னிக்கல் ரீதியான எந்த ஒரு ஒர்க்குமே நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிறது சான்சஸ் குறவு. ஏன்னா மார்க்கெட்டில் 2 ஆப்ஷன் நடந்துட்டு இருக்கு, 2 மெயின் விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒன்று வார், இன்னொன்று நெக்ஸ்ட் வீக் இருக்கிற ஃபண்டமெண்டல். ஸோ ஃபண்டமெண்டல் நியூஸோட நம்ம டெக்னிக்கல் அனலைஸோட நம்ம செய்ய போனோம்னா கட்டாயம் ஃபெயிலியர் தான் வரப்போகுது எப்பயுமே. ஸோ அதனால அந்த விஷயங்களை பிகினர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த வீக்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். என்ன காரணம்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து நியூஸ் டைம் வந்துட்டே இருக்குது. அதனால வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவுமே ஆக போகிறது இல்லை. உங்களோட அக்கௌண்ட்டும் சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வந்து நியூஸ் அனலைசிங் ஃபண்டமெண்டல் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட். நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் பை சைட். அந்த பை சைட் கிடைச்சதுக்கு பிறகு நல்ல ஒரு சப்ளை ஜோன், நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் கிடைச்சதுக்கு பிறகு அதுலேருந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள அப்டேட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டே மார்க்கெட்டுக்கு பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் தரேன், இந்த மாதிரி மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆக போகுதுன்னு. எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட்.